நாளிலும் கூட ஒரு மிஷனரி குறித்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். 1784 ஆண்டிலிருந்து 1864 ஆண்டு வரையிலுமாக வாழ்ந்ததான மேரி ஜோன்ஸ் என்ற ஒரு மிஷனரி குறித்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இவர்கள் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் தேசத்திலே லாப்ஸ் ஏஞ்சல் என்ற கிராமத்திலே ஒரு மலைப்பாங்கான பகுதியிலே அவர்கள் பிறந்து வளர்ந்து கொண்டிருந்தாங்க. அவர்களுடைய தகப்பனார் தாயாரும் நெசவு தொழிலை செய்து கொண்டிருந்தாங்க. மிகவும் ஏழ்மையான குடும்பங்கள், நல்ல படிக்கக்கூடிய வசதி எல்லாம் இல்லாத ஒரு கிராமத்துல அவர்கள் வாழ்ந்தாங்க. அவங்க அந்த கிராமத்தை விட்டு வெளியே போகணும்னா பல மைல் தூரங்கள் நடந்து போக வேண்டியதான ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு உண்டாகி இருந்தது. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தாயார் நல்ல ஒரு தேவ பயம் உள்ளவர்களாக சபை ஆராதனையிலே சபையில நடக்கக்கூடிய எல்லா கூட்டங்களிலும் தவறாம கலந்து கொள்ளுகிற ஒரு பழக்கம் உடையவர்களாக இருந்தாங்க. மேரி ஜோன்ஸ் 4 வயதாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தகப்பனார் திடீரென்று மரணம் அடைந்து விடுகிறார். ஆனால் சோர்ந்து போகாதவர்களாக அவர்கள் ஆண்டவருக்குள்ளாக தங்களை பலப்படுத்தி கொண்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேசத்துல பொருளாதார நெருக்கடிகள் அதிகமாக ஏற்பட்டு பொதுமக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. பிரிட்டனுக்கும் பிரான்ஸுக்கும் இடையிலான போர் நிமித்தமாக அந்த இடத்துல பொருளாதார பாதிப்பு ஜனங்களை அதிகமாக நெருக்கி கொண்டிருந்தது. அப்போ மேரி ஜோன்ஸ் குடும்பமும் அதிகமாக இந்த பொருளாதாரத்திலே பாதிக்கப்பட்ட சூழ்நிலையிலையும் அவர்களுடைய தாயார் ஜெபத்திலேயும் வேத தியானத்திலேயும் அவர்கள் அதிகமாக தரித்திருப்பார்களாம். அந்த அவங்க வாழ்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா வேத புத்தகம் அவர்களுடைய வீடுகளிலே எங்கும் கிடைக்காது. சபைகளிலே போதகர் கையில மாத்திரம்தான் அந்த வேத புத்தகம் இருக்கும். அது மாத்திரம் இல்லாம அதிகமாக பண வசதி படைத்தவர்கள் வீட்டுலதான் இந்த வேத புத்தகங்கள் கிடைக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் மாலை வேளையில தான் அதிகமாக கூட்டங்களுக்கு கடந்து செல்வாங்க. அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா மேரி ஜோன்ஸையும் அவங்க தாயார் கூட்டி கொண்டு போவாங்க. மேரி ஜோன்ஸ் கையில அந்த காலத்துல எல்லாம் டார்ச் லைட் இல்லாதனால கை விளக்கை அவர்கள் எடுத்துக்கொண்டு அந்த இரவு நேரத்துல போய் கூட்டங்களை அட்டன் பண்ணிட்டு வருவாங்க. அப்ப அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா மேரி ஜோன்ஸ்க்கு வேதாகமத்தை பார்த்து ஒரு மிகுந்த ஆச்சரியம். ஊழியக்காரர் அங்கிருந்து இந்த வேதத்துல இருந்து அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறாரே, இது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கே, இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கேன்னு சொல்லி மேரி ஜோன்ஸ்குள்ள அந்த சிறு வயதிலேயே வேதாகமத்தை குறித்த ஒரு பெரிய தாகம் உண்டானது. சபையில கூட்டங்கள் முடிந்த பிறகு பாத்தீங்கன்னா அவங்க முன்னாடி போய் அந்த வேதாகமத்தை நல்லா உற்று கவனிப்பாங்களாம், அதை பார்ப்பாங்களாம், அதை தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்களாம். அதுல கருப்பு அட்டையா இருக்கே, அதுல கோல்டன் கலர்ல ஏதோ வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. அவங்களுக்கு படிப்பறிவு இல்லாததுனால அது மேல ஒரு வாஞ்சியோடு அதை பார்த்துட்டு தான் அவங்க வீட்டுக்கு போவாங்களாமா. அந்த 8 வயதிலேயே பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளாக அந்த வேதத்தை குறித்ததான ஒரு தாகமும் வாஞ்சியும் அதிகமாக காணப்பட்டது. அப்ப அவங்க கூட்டங்களை முடிச்சு வீட்டுக்கு வரும்போது அவங்க தாயார்கிட்ட சொல்லுவாங்களாம், அம்மா இந்த வேதாகமத்தை எனக்கும் வாங்கி கொடுக்குறீங்களா? அந்த வேதாகமத்தை எவ்வளோ ஆழமான காரியங்களை சொல்றாங்க, அதை எனக்கும் படிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்க தாயார் சொல்லுவாங்களாம், நம்ம ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருக்கோம், அதனால நம்மளாலெல்லாம் இந்த வேத புத்தகத்தை வாங்க முடியாது. நீ ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணு, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அவர் உதவி செய்வான்னு சொன்னாங்களாம். அப்போ இவர்கள் ஏசப்பா எனக்கு வேதாகமும் என் கையிலேயே கிடைச்சதுன்னா நான் அதை இன்னும் அதிகமா படிச்சு கற்றுக்கொள்ளுவேனேன்னு சொல்லி அவர்கள் ரொம்ப வாஞ்சையாக இருந்தாங்களாம். அப்போ பாத்தீங்கன்னா திடீரென்று அவங்களுடைய கிராமத்துல ஒரு பள்ளிக்கூடம் வருது. சிறு பிள்ளைகள் எல்லாம் படிப்பதற்கு ஏதுவாக இந்த பள்ளிக்கூடம் வரப்போது ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வந்தோடனே இவளுக்கு மிகுந்த சந்தோஷமா இருந்ததாம். அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்களாம். வீட்டுல அவர்கள் சில கோழிகளை எல்லாம் வளர்த்திருக்காங்க. அந்த கோழிக்கு தீனி போடுறது, அந்த இடத்த சுத்தம் பண்றது, வீட்டை சுத்தம் பண்றதுன்னு சொல்லி தாயாருக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்காங்க. அப்ப இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நான் வேதாகமத்தை வாங்கணும், அந்த வேதாகமம் எனக்கு தனியா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் அதற்காக பிரயாசப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா விறகுகளை பொறுக்க போவாங்களாம். போய் விறகுகளை பொறுக்கி அதை விற்று அந்த பணத்தை சேர்த்து வச்சாங்களாம். அவளுடைய கோழிகள் போடுகிற முட்டைகளை அவர்கள் விற்று அந்த பணத்தை சேர்த்து வைப்பாங்களாம்.
இன்னும் பக்கத்துல எல்லாம் சிறு சிறு வேலைகளை ஏதாவது கொடுத்தாங்கன்னா அந்த வேலைகளை செய்து அந்த பணத்தையும் சிறுக சிறுக சேர்த்து வைக்க ஆரம்பித்தாங்களாம். இது பாத்தீங்கன்னா அவங்க 10 வயதிலிருந்து தன்னுடைய 16வது வயது 6 வருடங்களாக அதிகமாக பிரயாசப்பட்டு அந்த பணங்களை சேர்த்து வச்சாங்களாம். அந்த பணம் போதுமானதாக இருந்த அவங்களுக்கு ஆனதுக்கு அப்புறம் நான் ஒரு வேதாகமத்தை வாங்கணும், இந்த வேதாகமம் எங்க கிடைக்கும்னு சொல்லி அவளுடைய போதகர்கிட்ட அவங்க போய் கேட்குறாங்க. பாஸ்டர் ஐயா, அந்த வேதாகமம் எனக்கும் வேணும், அந்த வேதாகமம் எங்க கிடைக்கும்னு சொல்லி அவர்கள் கேட்கும்போது அப்ப அந்த பாஸ்டர் சொல்றாரு, பாலா என்ற ஒரு பட்டணம் இருக்கு, அது இங்கிருந்து 40 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரத்துல இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தாமஸ் சார்லஸ் என்ற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கையில பாத்தீங்கன்னா இந்த வேதாகமம் இருக்கு, அந்த வேதாகமத்தை அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. அப்போ இவர்கள் அவங்க தாயார்கிட்ட சொல்லி அந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு அடுத்த நாள் நான் போய் கட்டாயம் அந்த வேதாகமத்தை வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவர்கள் ரொம்ப வாஞ்சியாக அடுத்த நாள் கிளம்பி போறாங்க. அப்ப அவங்க தாயார் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆகாரம் எல்லாம் சமைச்சு கொடுத்து கட்டி கொடுத்து அவர்களை அனுப்பிச்சுடுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா வெறும் காலிலேயே அவர்கள் நடந்து போறாங்க. அந்த 16 வயதுல அநேக தூரங்கள், களைப்பான பிரயாணங்கள், கரடு முரடான பாதைகளை அவர்கள் கடந்து போறாங்க. அப்போ சோர்ந்த நேரத்துல கொஞ்ச நேரம் ஓடை பக்கத்துல இலைப்பாரி அவங்க தாயார் கொடுத்த ஆகாரத்தை எல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியுமாக முகம் கழுவிட்டு அவங்க மறுபடியுமா இருட்டாகிறதுக்குள்ள நான் அந்த இடத்த போய் சேரணும்னு சொல்லி அவர்கள் அந்த இடத்துல போய் சார்லஸ் என்று அவரை பார்க்குறாங்க. அவரை பார்த்து அவரிடத்துல இப்படி கேட்கும்போது அவர் சொல்றாரு, உங்களுடைய மொழியில, வேல்ஸ் மொழியில வேதாகமம் இல்லையே, அந்த வேதாகமத்தை அதிகமாக அச்சிடப்பட்டு கரங்களிலே கிடைக்கலையேன்னு சொல்லி அவர் சொல்லும் போது இந்த மேரி ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, ஐயா நான் 6 வருஷமாக நான் இந்த மாதிரி விறகு பொறுக்கி அந்த விறகை விற்று அதன் மூலியமாக கிடைத்த பணம், என்னுடைய கோழிகள் இட்ட முட்டைகள் இதனால கிடைத்த பணம், இன்னுமாக பார்த்தீங்கன்னா சிறு சிறு வேலைகளை செய்து அவர்களெல்லாம் என் கையில கொடுத்த பணங்களை 6 வருடங்களாக நான் சேர்த்து வைத்து இந்த வேதாகமத்தை வாங்கறதுக்காக நான் வந்தேன். ஐயோ உங்க கையில அந்த வேதாகமம் இல்லையான்னு சொல்லிட்டு அவர்கள் பயங்கரமா அழுகுறாங்களாம். ஐயோ ஏசப்பா, நான் வேதாகமத்தை வாங்கணும்னு வந்தனே, இவ்வளோ பிரயாசப்பட்டனே, எனக்கு வேதாகமம் கிடைக்கலையேன்னு சொல்லி அந்த பிள்ளை அழுகிறத பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப மனதுருக்கம் ஆயிடுச்சான். ஐயோ இந்த மகள் எவ்வளோ வாஞ்சியா இருக்கிறா வேத புத்தகத்துக்காக, இவளுக்கு எப்படியாவது கொடுக்கணும்னு சொல்லி அவருடைய நண்பர் அவரிடத்துல ஒரு வேத புத்தகத்தை வச்சிருக்க சொல்லியிருந்தாராம். இந்த வேல் தேசத்து மொழியிலே எழுதப்பட்டதான வேதாகமம். அப்போ இந்த பிள்ளையினுடைய கண்ணீரை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப இரக்கம் வந்துட்டு இந்த பிள்ளைக்கு அந்த வேதாகமத்தை கொடுத்துடலான்னு சொல்லி அந்த வேதாகமத்தை எடுத்துட்டு இந்தாமா இந்த வேதாகமத்தை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே அதை கரங்களில வாங்கினோடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா, ஐயோ இந்த விலையேற பெற்ற வேதாகமம் என் கரத்துல கிடைச்சிருச்சேன்னு சொல்லி அதை கட்டி அணைத்து கொண்டு அந்த இரவை அன்னைக்கு அவர் வீட்டிலேயே தங்க வச்சு மறுபடியும் அதிகாலையில எழும்பி மறுபடியுமாக அவளுடைய கிராமத்தை நோக்கி நடந்தே வராங்க. வந்தோன்னு பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் ஐயோ மேரி ஜோன்ஸ் கருத்துல நல்ல ஒரு வேதாகமம் கிடைச்சிருக்கு, அவ பட்ட பிரயாசத்துக்கு பலனாக அதை வாங்கிட்டு வந்துட்டாளேன்னு சொல்லி எல்லாருமாக அதை தொட்டு பார்க்கறாங்க. அப்ப மேரி ஜோன்ஸ் சொல்றா, நான் உங்களுக்கு எல்லாம் இந்த வசனத்தை நான் தினமும் படிச்சு காட்டுறேன், இதுல இருக்கிற காரியங்களை நான் தினமும் படிப்பேன்னு சொல்லி அவ ரொம்ப உற்சாகமாக பாத்தீங்கன்னா வேத வசனத்தை அவ்வளோ ஆசையா படிப்பாளாமா. அதுல இருக்க காரியங்களை எல்லாம் அதிகமாக கற்றுக்கொள்வாளாம். ஆண்டவருடைய அன்புல நெருங்கி வளர ஆரம்பிச்சா. இன்னும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு சண்டே கிளாஸ் நடத்தி அதன் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தையை அறிவிச்சா. இன்னும் அவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேதாகமத்தை குறித்து அதிகமாக சொல்லி கொடுக்கிற ஒரு பிரயாசத்துல இவர்கள் அதிகமாக ஈடுபட்டாங்க. அது மாத்திரம் இல்லாம அந்த தாமஸ் சார்லஸ் என்றவருக்கு பாத்தீங்கன்னா இவர்கள் போனதுக்கு அப்புறம் அவர்களுக்குள்ளாக அவருக்கு இப்படி வேதாகமத்தை நேசிக்கிற ஜனங்கள் இருக்காங்களே,
இன்னும் எத்தனை பேர் இந்த வேதாகமம் கிடைக்காம இருக்காங்களே, இதற்காக ஏதாவது ஒரு காரியம் செய்யணுமேன்னு சொல்லி அவர் பாத்தீங்கன்னா ஜெபிக்க ஆரம்பிச்சாராம். ஜெபிச்சுட்டு அவர் என்ன பண்ணாருன்னா 1802 ஆண்டுல ரிலீஜியஸ் டிராக்ஸ் சொசைட்டி என்ற ஒரு கூட்டத்தை அவர் கூட்டி இருக்கிறார். அந்த கூட்டத்துல வந்த எல்லா மக்களிடத்திலயும் அவர் சொல்லி இருக்கிறார், வேதாகமம் கிடைக்காம இன்னைக்கு ஜனங்கள் அநேகர் நம்ம தேசத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெண் 6 வருடங்களாக சிறுக அவர் பாத்தீங்கன்னா வேதாகமத்துக்காக பணத்தை சம்பாதித்து அவர் என்கிட்ட இந்த வேதாகமத்தை வாங்கிட்டு போனா, இப்படி அநேகர் வாஞ்சையா இருப்பாங்களே, அவங்களுக்கு எல்லாம் வேதாகமம் கிடைக்கணும், நாம் அதற்காக நிதி திரட்டணும்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளாகவும் ஒரு பாரம் உண்டாச்சாம். கட்டாயமாக உலகம் முழுவதுமாக எல்லா மொழிகளிலும் வேதாகமத்தை நாம் அச்சிடணும், எல்லா ஜனங்களுக்கும் வேதாகமத்தை கொடுக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர்கள் முடிவு செய்தாங்களாம். குறைந்த விலையில ஜனங்கள் கரங்களிலே வேதாகமம் கிடைக்கணும், புதிய ஏற்பாட்டை தனியாக அச்சிட்டு கொடுக்கணும், சில வேத பகுதிகளை தனியாக அச்சிட்டு கொடுக்கணும்னு சொல்லி அவர்கள் அதிகமாக பிரயாசப்பட்டு இந்த காரியத்தில் ஈடுபடும் போது 1907 ஆண்டுல பாத்தீங்கன்னா 20,40,00,000 வேதாகமத்தை அவர்கள் அச்சிட்டார்களாமா. அவர்கள் அச்சிட்டு இந்த வேதாகமத்தை விநியோகம் பண்ணியிருக்காங்க. 1946 ஆண்டுல பாத்தீங்கன்னா தேசிய வேதாகம சங்கங்களாக உலகளாவிய ஐக்கியத்தை உருவாக்கி அந்த ஐக்கிய வேதாகம சங்கம் ஒன்று உருவாக்கப்பட்டு உலகம் முழுவதுமாக 137 வேதாகம சங்கங்களுடன் இணைந்து இவர்கள் செயல்பட்டு அவர்கள் வேதாகமம் எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி பிரயாசப்பட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா மேரி ஜோன்ஸ் அவங்க வாழ்நாள் எல்லாம் பிரிட்டிஷ் வேதாகம சங்கத்திற்கு அவங்களால இயன்ற நிதி உதவிகளை அவர்கள் வாழ்நாள் முழுவதுமாக செய்திருக்கிறாங்க. இப்படி ஒரு மேரி ஜோன்ஸ் நிமித்தமாக பாத்தீங்கன்னா உலகம் முழுவதுமாக எல்லார் கரங்களிலும் வேதாகமம் கிடைக்க பெற்றிருக்குங்க. இந்த விலையேறப்பட்ட வேதாகமத்துக்காக ஒரு பெண் எவ்வளவாக பிரயாசப்பட்டிருக்காங்க, எவ்வளவு தாகமாக இருந்திருக்காங்க. அவளுடைய தாயார் அவளுக்கு எவ்வளவு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கரங்களிலே இந்த வேதாகமம் கிடைக்க பெற்றிருக்கு. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இந்த வேதாகமத்தை நாம எப்படியாக வாசிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறோம். பெற்றோர்களாகிய நாம் இந்த வேதாகமத்தை நாம அனுதினமும் படிக்கிறோமா? ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. மேரி ஜோன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சங்கீதம் 119 அதிகாரத்தில் முதல் 2 வசனத்துல சொல்லியிருக்கு, கர்த்தருடைய வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவர்களுடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். இப்படியாக மேரி ஜோன்ஸ் என்ற அந்த அருமையான மிஷனரி நிமித்தமாக இன்னைக்கு உலகம் எங்கிலும் வேதாகமம் அவரவர் மொழியில அச்சிட்டு கிடைக்கும்படியாக பிரயாசப்பட்டிருக்காங்க. அதனால இந்த வேதாகமத்தை அனுதினமும் வாசிக்க நாமளும் கற்றுக்கொள்ளுவோம், நம்ம பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம். இந்த வேதாகமம் விலையேற பெற்றது, ஜீவனுள்ள வார்த்தை அதுக்குள்ளாக காணப்படுகிறது. அதனால இந்த வேதாகமத்தை இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒவ்வொருத்தர் கரங்களிலும் இலவசமாக நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இதை நாம அற்பமாக விடாதபடிக்கு சத்தியத்தை சபையில போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விடாதபடிக்கு அனுதினமும் குடும்பமாக தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த வேதத்தை தியானிக்க நாம பிரயாசப்படுவோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தின் மூலியமாக நம்ம சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி நாம ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் படியாக நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். God bless you.